ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டஃப்டு வெண்டைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ட்ரை மசாலா வச்சு தான் வெண்டைக்காயில் ஸ்டஃப் பண்ணி பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம டொமேட்டோ க்ரீம் காரமாக செஞ்சு அதை ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி செய்யலாம். அதுக்கு ஒரு 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் தனியா, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. பஜ்ஜி மாவுக்கு கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோள மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய், அந்த தக்காளி, மிளகு, ஜீரகம்லாம் வறுத்துக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் மிளகு போடுறேன், ஜீரகம், தனியா கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். நல்லா வறுபட்டதும் இஞ்சி பூண்டு போட்டுடுறேன். இந்த நம்ம டொமேட்டோ இந்த காரத்தோட க்ரீமியாக எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸ்டஃபிங் வெளியே வந்துடும்னு பயம் இல்லை, ஏன்னா நம்ம க்ரீம் கன்சிஸ்டன்ட் தான் எடுக்க போகிறோம். இப்போ நான் தக்காளியை சேர்த்துடுறேன். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு. காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தாங்க, ஏற்கனவே மிளகும் இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு. இப்போது நம்ம பஜ்ஜி மாவையும் கலந்து வச்சுக்கலாம். இதில் கடலை மாவு, சோள மாவு, காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போடுறேன், மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மாவை முதல்ல கலந்து விட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடி. பஜ்ஜி மாவு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்தில் தான் கரைக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காயில் மாவு ஒட்டாது. பாருங்கள், இந்த திக்னஸில் இருக்கணும். அந்த தக்காளி மசாலா நல்லா வதங்கிருச்சு. நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பாருங்கள், இந்த திக்னஸ் தான். க்ரீம் மாதிரி இருக்கணும். எடுத்தால் ஸ்பூனில் எடுத்தால் நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ நான் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்கிறேன். வெண்டைக்காவை உள்ளே இருக்க அந்த விதை நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடணும் ஃபஸ்ட்டே. நல்லா வெண்டைக்காய் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய வெண்டைக்காவாக இருந்தால் நமக்கு ஸ்டஃபிங்க்கு நல்லாயிருக்கும். நான் எல்லா வெண்டைக்காவையும் இப்போது ஃபில் பண்ணி வச்சிடுறேன். வெளியே வராதுங்க, ஸ்டஃபிங் வெளியே வராது, ஏன்னா நம்ம கொஞ்சம் க்ரீமியாக தான் வைக்கிறோம். நான் எல்லா வெண்டைக்காவும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை காய வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவும் ரெடியாக இருக்குது, ஸ்டஃபிங் வெண்டைக்காவும் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம்னாலே போதும். ரொம்ப நீங்கள் வாட்டராக கலந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு டிப் பண்ணி எடுக்கும்போது ஒட்டாது மாவு. அவ்வளோதாங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஆப்பசோடா மாவோ வேறு எதுவுமே போடலைங்க, வெறும் கடலை மாவு, சோள மாவு போட்டிருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சு எடுங்க. இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க, சட்னி எல்லாம் அப்படியே சாப்பிட்லாம். நான் மீதி எல்லா வெண்டைக்காவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃப்டு வெண்டைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.